இப்போ போட்டாங்க நாங்கள் போட்டோம். அப்புறம் மாண்புமிகு சொன்னார், நாங்கள் போட்டோம் அப்போ எங்கள் வரலன்னு. உங்கள் காலத்தில் இந்த பிரச்சனையே வரல. ஏன்னு கேட்டால் ஆணையத்துக்கு தலைவரே இல்லை, அப்போ கூட்டமே நடக்கலை. எங்களுடைய காலத்தில் கூட்டங்கள் வந்திருக்கு. நான் சொல்லிடுறேன், நீ சொல்லிடுங்க, அப்புறம் சொல்லுங்க. ஆனால் இப்போ இந்த கூட்டத்துக்காக பற்றி தான் சொல்லிடுறேன். இப்போ பிப்ரவரி 1 ஒரு ஆணையத்தின் கூட்டம் நடந்தது. இதுக்கு முன்னால் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வார் என்றால், இந்த காவேரி மேகதாதுவின் பிரச்சனையை கொண்டு வருவார்கள், நாம் எதிர்ப்போம், அப்புறம் அதை விட்டு விடுவார்கள். ஒரு முறை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதை மற்ற இடங்களுக்கு கூட சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், என்வாயன்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, டிபிஆர் சரியில்லைன்னு சொல்லி. ஆகியனால ஒவ்வொரு முறையும் கொண்டு வருவார்கள், நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில் ஒரு முறை நானே மினிஸ்டர் கிட்டலாம் இது ரொம்ப தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னப்போ, இனிமேல் காவேரி மேகதாது பிரச்சனை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணாங்க. ஆனாலும் அவர்கள் விடுவதில்லை. அது மாதிரி அந்த பிப்ரவரி 1 நடந்த கூட்டத்திலும் இந்த பிரச்சனை வந்தது. வந்த உடனே நம்முடைய நீர்வளத்துறை செக்ரட்டரி அங்கே இருக்கார். அவர் சொன்னார், இந்த ஆரம்பத்திலே இதை எதிர்த்து இருக்கிறோம், ஆகையினால இது குறித்து நாங்கள் வழக்கு வேற தொடுத்திருக்கோம். 2018, 19, 2022 ஆகிய 4 வழக்குகள் நாங்கள் ஏற்கனவே தொடுத்திருக்கோம். இது பேசக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்றெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆகியனால இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் இப்போ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த சென்ட்ரல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இந்த பிரச்சனையை அன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையும் பேச விட்டாங்க. கர்நாடக உறுப்பினர் என்ன சொன்னாருன்னா, உச்ச நீதிமன்றம் இந்த திட்டத்திற்கு எந்த தடையும் பிறக்கவில்லை, ஆகையால் இந்த திட்டம் பற்றி விவாதித்து முடிவெடுத்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பி வைக்கலாம் அவர் சொன்னார். இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்லேயே ஒரு மெம்பர் அங்க இருக்கார், ஒன்றிய அரசனுடைய சார்பில் அவர் மெம்பரா இருக்கார். அவர் என்ன சொன்னாருன்னா, உச்ச நீதிமன்றத்திலிருந்து எந்த விதமான ஆணையும் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை, இங்கு திட்டத்தை ஆய்வு செய்ய இயலாது, ஆகையால் திட்ட அறிக்கையை டிபிடபிள்யூடிக்கு திருப்பி அனுப்பிவிடலாம். யாரு? கர்நாடகத்துக்காரர் எடுக்கலாம்னு சொன்னார். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் போன மெம்பர் அவர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். கேரள உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இப்பொருள் விவாதத்துக்கு ஏற்றதல்ல என்றும், இது பன்மாநில நதிநீர் சம்பந்தப்பட்டதால் அதற்கேற்ப அமைப்பு தான் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்து இந்த மேகதாது திட்ட அறிக்கையை சிடபிள்யூடிக்கு திருப்பி அனுப்பிவிடலாம் அப்படின்னு விட்டார். அவர் சொல்லிட்டார். ஆனாலும் இப்ப நாம சொல்லிட்டோம், பாண்டிச்சேரி அதே மாதிரி சொல்லிட்டாங்க, கேரளா சொல்லிட்டாங்க, மத்திய சர்க்கார் சார்பில் இருக்கிறவரும் அதே கருத்தை சொல்லிட்டார். ஆக ஒரே ஒருத்தர் கர்நாடகம் மட்டும்தான் அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனால் இப்படி ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்களே ஒழிய எந்த விதமான ஓட்டெடுப்பு நடக்கல, கருத்து மட்டும் தெரிவித்தாங்க.